நீங்க இப்ப நான் அது சொன்னா நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன். இதுதான் எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்க அவங்களோட தான். இப்ப உலக சுற்றுவாய்கள்ல தலைவர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதை நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அவர் பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சுட்டு அந்த இதை எடுக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்கே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவரை துவச்சு எடுத்துருவார். இன்னைக்கு திமுகவை துவச்சு எடுத்து விட்டார் எங்க எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியாரை துவச்சு எடுத்துருவாரு, உலக சுற்றுவாரில் துவச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க புதுசா இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22ல வெயில் வரலையா, மழையா வந்துச்சு, 23லயா மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல, எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை சொல்லணும், நாங்க கடன் முழுமையா ரத்து பண்ணல. விவசாயம் வாங்க பயிர் கடன் ரத்து பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாரு. சம்பள உயர்வு நான் முதல்ல அடிக்கிட்டு வந்த பாருங்க எத்தனை பேருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா அறிவிச்சாருன்னா என்னங்க, மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடுவாங்க. மக்களை ஏமாத்திடலாம்னு நினைச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் உபரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்ல. இதுலயே இன்னொரு இதுல இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாசத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல போய் அவங்க அடிச்சு வச்சிருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரி பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து ஊரா விட்டு பிள்ளையே என் மட்டும் நெய்யே என்ன சொல்லுவாங்க, ஊரா விட்டு பிள்ளையே ஊரா விட்டு நெய்யே என் முதல் நாள் ஆர்ப்பாட்டம், நிதி தரல, மத்திய அரசு நிதி தரலன்னு ஆர்ப்பாட்டம். 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதான் நாடகம் தான். திமுக எத்தனையோ நாடகம் நடத்துது. அவங்க கூட்டணி கட்சிக்காரவங்க இதுல கான்சர் இந்த இதை ஏத்துக்கிறாங்களா? என்னப்பா முதல் நாள் தான்ப்பா நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், 2ஆம் நாள் இப்படி நம்ம முதலமைச்சர் நம்மகிட்ட கூட சொல்லலை, இப்படி அறிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சரி, இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஊதிய உயர்வு வேணும், ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, பேருக்கு ஒப்புக்கு. ஆனா அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துருவாரு, உயர்வு கொடுத்துருவாரா? அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அம்மா அண்ணா எம்ஜிஆர் கட்சி அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்றேன், அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸில் போய் கண்டால போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போற மாதிரி, தட்டி விட்டு போற மாதிரி அதே போல விட இவ்வளவு பெரிய கட்சி அவர் நான் டெலீட் பண்ணிட்டேன், மனதில இருந்தே அதிமுக டெலீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விஜய். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுங்களா? பாத்தலைவா எப்படியோ வாங்கி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.